தமிழக மக்கள் அனைவருக்கும் நம் பாரத புண்ணிய 145 கோடி மக்களுக்கும் ஒரு தெளிவான நற்செய்தி ஒன்றை சொல்ல விரும்புகிறோம். எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் பயணம் தொடங்கிய காரணம் என்னவென்றால், இந்தியா தமிழகத்தை 2031க்குள் நீர்வளம், விவசாயம், உணவு தானியம், தொழில் வளம், பொருளாதாரத்தில் 2031க்குள் தனிப்பெரும் வல்லரசு நாடாக நல்ல வளர்ச்சி பாதையை கொண்டு சென்று அழகு பார்க்க வேண்டும். இந்தியாவை தமிழகத்தை 2031க்குள் நீர்வளத்திலும், உணவு தானியத்திலும், தொழில் வளத்திலும், பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சி பாதை நோக்கி கொண்டு சென்று தனிப்பெரும் வல்லரசு நாடாக உருவாக்கி அழகு பார்க்க வேண்டும் என்று எங்கள் விஜய் ஐயா தலைவர்கள் தெளிவான அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார் என்பதை தமிழக மக்கள் 10 கோடி மக்களுக்கும், இந்தியா 145 கோடி மக்களுக்கு இந்த பொன்னான நேரத்தில் அன்பான செய்தி, புதிய ஒரு நற்செய்தியாக சொல்ல விரும்புகிறோம். வேறொன்று எங்களுடைய தலைவர் நோக்கம் இல்லை என்பதை இந்த பொன்னான நேரத்தில் 145 கோடி மக்களுக்கு அனைவருக்கும் அன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். 2031க்குள் தமிழகத்தை, இந்தியாவை நீர்வளம், உணவு தானியம், தொழில் வளம், பொருளாதாரம், நல்ல அறிவளம், நல்ல கல்வி வளம், எல்லா செல்வ வளத்திலும் நல்ல வளர்ச்சி பாதையை கொண்டு சென்று தனிப்பெரும் வல்லரசு நாடாக 2031க்குள் தமிழக இந்தியாவை உருவாக்கி அழகு பார்க்க வேண்டும். உலக நாடுகளுக்கெல்லாம் உணவு தானியங்களை வாரி வழங்க வேண்டும். தனிப்பெரும் வல்லரசு நாடாக தமிழகத்தை, இந்தியாவை நீர்வளம், உணவு தானியம், தொழில் வளம், பொருளாதாரத்தில் வளர்ச்சி பாதையை கொண்டு அழகு பார்க்க வேண்டும் என்று தெளிவான அரசியல் பயணத்தை எங்கள் தலைவர் விஜய் ஐயா தொடங்கியுள்ளார் என்பதை தமிழக மக்கள் அனைவருக்கும், இந்தியா 145 கோடி மக்களுக்கு இந்த பொன்னான நேரத்தில் எங்கள் விஜய் ஐயாவுடைய சார்பாக எங்கள் விஜய் ஐயா தொடங்கிய காரணம் இதுதான் எங்களுடைய தெளிவான அரசியல் பயணம் என்பதை 145 கோடி மக்களுக்கும் அன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வேறொன்று எங்களுடைய தலைமை நோக்கமில்லை. அதுபோன்று தமிழக இந்தியாவில் அனைத்து கிராமங்களில் உள்ள குழந்தைகள், மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் அனைவரையும் IAS, IPS, MBBS அனைத்து உயர்கல்வியிலும், தொழில் வளத்திலும், பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சி பாதையை கொண்டு சென்று அனைத்து இந்தியா தமிழகத்தில் அனைத்து கிராமம், அனைத்து பட்டணங்கள், அனைத்து இளைஞர்கள், குழந்தைகள், மாணவர்கள் அனைவரும் நல்ல வளர்ச்சி பாதையை கொண்டு கல்வியிலே, படிப்பிலே, தொழில் வளத்திலே, பொருளாதாரத்தில் வளர்ச்சி பாதை கொண்டு அழகு பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய தலைவர் ஐயாவுடைய நோக்கம். வேற என்றும் நோக்கமில்லை என்பதை இந்த பொன்னான நேரத்தில் தமிழக மக்கள் அனைவருக்கும், 234 தொகுதி மக்களுக்கும், இந்தியா 145 கோடி மக்களுக்கும் அன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வேறொன்று எங்களுடைய தலைவருடைய நோக்கமில்லை என்பது. அதுபோன்று எங்கள் தலைவர் ஐயா விஜய் ஐயா அவர்கள் 2026ல் தமிழக மக்கள் 230 தொகுதி மக்கள் நல்லாட்சியுடன் 200 தொகுதியிலே வெற்றி பெற்று 2026ல் தமிழகத்தில் முதலமைச்சராக ஆக்கி அழகு பார்க்க நாங்கள் தயாராகிவிட்டோம். தமிழக மக்களும் தயாராகிவிட்டார்கள், தேவர்களும் தயாராகிவிட்டார்கள். என்ன காரணம் என்பதை இந்தியா 145 கோடி மக்களுக்கு அன்பாக சொல்கிறேன். எங்கள் தலைவர் எடுத்த அறிவென்ற ஒரு ஆயுதம் என்னவென்றால், மனித குலம் அனைவரையும் நலமாக வாழ வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று உயர்ந்த எண்ணத்துடன் எங்கள் ஐயா அரசியல் பயணம் தொடங்கிய போதே அந்த மாநாடு மேடையிலே சொன்னார் ஒரு கருத்தை. எங்களுடைய நோக்கமெல்லாம் மனித குலம் அனைவரையும் நலமாக வாழ வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு அந்த கருத்தை சொன்னதை தேவர்களும் ஏற்றுக்கொண்டனர், தமிழக 230 மக்களும் ஏற்றுக்கொண்டனர். இந்தியா மக்கள் அனைவரும் 145 கோடி மக்களும் எங்கள் ஐயா சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். மனித குலம் அனைவரையும் நலமாக வாழ வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று உயர்ந்த எண்ணத்துடன் அவர் அரசியலுக்கு வந்த காரணத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று தமிழக 230 மக்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இந்தியா 145 கோடி மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதை யாராலும் தடுக்க முடியாது. 2026லே 200 தொகுதியில் வெற்றி பெற்று 210 தொகுதி மக்கள் நல்லாட்சியுடன் 2026லே தமிழகத்தின் முதலமைச்சராக உருவாக்கி அழகு பார்க்க தமிழக மக்கள் அனைவரும் தயாராகிவிட்டார்கள். நாங்களும் தயாராகிவிட்டோம் என்று விஜய் ஐயா அவருக்கு இந்த பொன்னான நேரத்தில் அன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கவலைப்பட வேண்டாம் ஐயா. 2026ல் விஜய் ஐயா தான் தமிழகத்தில் முதல்வராக பொறுப்பேற்றது முதல் கையெழுத்து. மழைக்காலங்களில் நம்ம காவேரி புண்ணிய நதி வழியா, ஓடும் புண்ணிய நதிகள் வழியா வீணா கடலுக்கு செல்லும் பல லட்சம் கோடி மழைநீரில் 10ல் 1 பங்கை நாங்கள் சேமிக்க போகிறோம். அது எவ்வாறு சேமிக்க போகிறோம் என்றால், அதான் புதிய செயல் திட்டம். மக்களை நீர்வளத்திலே, உணவு தானியத்திலே, தொழில் வளத்திலே, பொருளாதாரத்திலே வளர்ச்சி பாதையை கொண்டு சென்று அழகு பார்க்க வேண்டும் என்றால் ஸ்பெஷல் திட்டம், எங்கள் ஐயாவுடைய ஸ்பெஷல் திட்டம் ஒன்றை நான் அறிவிக்கிறேன். எங்கள் ஐயாவுடைய தலைவருடைய விஜய தலைவருடைய சார்பாக நான் சொல்கிறேன். எங்களுடைய முதல் திட்டமே நாங்கள் 2026 பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து, மழைக்காலங்களில் காவிரி புண்ணிய நதி வழியா, ஓடும் புண்ணிய நதிகள் வழியா வீணா கடலுக்கு செல்லும் பல லட்சம் கோடி மழைநீரில் 10ல் 1 பங்கை தமிழக வங்கி நீர்வழிச்சாலை அதிரடியாக செயல் திட்டம் அமல்படுத்தி, அந்த திட்டத்தை அமல்படுத்தி தமிழகம் வந்து பல லட்சம் கோடி ஏக்கர் நீர்வளம் பெறுவண்ணம் செய்து தினந்தோறும் அவரை, துவரை, சாமை, வரகு, கம்பு, சோளம் அனைத்து உணவு தானியங்களை தினம் பல லட்சம் கோடி உற்பத்தி வண்ணம் செய்து தொழில் வளத்தை, பொருளாதாரத்தை, உணவு தானியத்தை வளர்ச்சி பாதையை கொண்டு சென்று 2031க்குள் தமிழகத்தை நீர்வளத்திலும், உணவு தானியத்திலும், பொருளாதாரத்தில் பூத்து குலுங்கும்படி நாங்கள் செய்து அழகு பார்ப்போம். தமிழக 10 கோடி மக்களுக்கும் நீர்வளம், உணவு தானியம், தொழில் வளம் எல்லா வளத்திலும் வளர்ச்சி பாதையை கொண்டு சென்று அழகு பார்ப்போம். அதே திட்டத்தை இந்தியா முழுவதும் அமல்படுத்தி நாங்கள் இன்னும் 10 ஆண்டுகளில் இந்தியாவை நீர்வளத்திலும், உணவு தானியத்திலும், பொருளாதாரத்திலும் தனிப்பெரும் வல்லரசு நாடாக 2030 உருவாக்கி
உலக நாடுக்கெல்லாம் உணவு தானியங்களை வாரி வழங்கணும் தனிப்பெரு வல்லரசு நாடாக இந்தியா உருவாக்கி அழகுபாக்கம் தமிழகத்தை உருவாக்கி அழகுபாக்க இந்த ஸ்பெஷல் திட்டத்தை எங்கள் தலைவரையா தமிழகத்தில் முதலமைச்சராக உருவான 2020 அவரை உருவாக்கி அழகு பார்ப்போம். முதலமைச்சராக கையெழுத்து முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் கையெழுத்து மழைநீரை சேமிக்க வேண்டும். நாங்கள் பக்கத்து நாடுக்கு சண்டைக்கு போக மாட்டோம், பைலட்டு கோர்ட்டுக்கு போக மாட்டோம். மழைக்காலங்களில் வீணா நம்ம காவிரி புண்ணிய நதி வழியாக வீணா கடலுக்கு செல்லும் பல லட்சம் கோடி வானீரில் 10 பங்கை தமிழகம் நீர்வழிச்சாலை உருவாக்கி அந்த நீரில் 10 பங்கை சேமித்து தமிழக மக்களுக்கு அர்ப்பணித்து நல்ல குடிநீர் கிடைக்கவும் தமிழகத்தில் பல லட்சம் கோடி ஏக்கர் நீர்வளம் பெருவனம் செய்து தினந்தோறும் பல லட்சம் கோடி டன் உணவு உற்பத்தி செய்து தமிழக மக்களுக்கு எல்லா செல்வ வளத்தையும் கொடுத்து அழகு பார்ப்போம் எங்கள் தலைவருடைய சார்பாக. இதுவே எங்களுடைய நோக்கம், வேற எந்த நோக்கம் இல்லை என்பதை இந்த புண்ணா நேரத்தில் தமிழக மக்களுக்கும் இந்தியா 145 கோடி மக்களுக்கும் அன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் தலைவர் ஆட்சி பொறுப்பேற்றதும் 5 ஆண்டுகளில் இந்தியாவை தமிழகத்தையும் நீர்வளத்திலும் உணவு தானியத்திலும் தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் வளர்ச்சி பாதை கொண்டு தனிப்பெரும் வல்லரசு நாடாக இந்தியாவை தமிழகத்தை 2031 உருவாக்கி அழகு பார்ப்போம் என்று எங்கள் தலைவர் விஜயா சார்பாக 145 கோடி மக்களுக்கும் அன்பான செய்தி சொல்லுகிறோம். 2021 எங்கள் விஜய் 2026 எங்கள் விஜய் ஐயாவை முதலமைச்சர் ஆக்கி உறுதியாக அழகு பார்ப்போம். அதுக்கு நாங்களும் தயாராகிவிட்டோம், தமிழக அரசு மக்கள் தயாராகிவிட்டார் என்பதை இந்த புனா நேரத்தில் அன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். விஜய் ஐயாவிற்கு அன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி வாழ்க வளமுடன். இது அப்படி